Hi NANBA, welcome back to our channel. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது LC லைஃப் கிரியேஷன். நான் உங்கள் ஜீவா. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, ருத்ர தாண்டவ மூவிக்கு ஒரு பேனர் டிசைன் பண்ணுங்களான்னு நிறைய பேர் டெலிகிராம் சேனலில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போன வீடியோ வந்து நம்ம சிம்பிளான பர்த்டே பேனர் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம், மேலே கார்ட்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் அந்த வீடியோ போய் பாருங்கள். நல்லா சிம்பிளான எப்படி பர்த்டே பேனர் எடிட் பண்ணின்னு ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேனர் எப்படி டிசைன் பண்ணது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பேனர் டிசைன் எப்படி இருக்குதுன்னு ஒரே ஒரு கமெண்ட் பண்ணுறேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே ரெட் கலர் பட்டன் இருக்கும், தொட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூடவே பெல் ஐக்கான ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணிச்சிங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒரு எடிட்டிங் வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கான ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணி வச்சிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பிக்சர் ஆப் வச்சு தான் எடிட் பண்ணியிருப்போம். அதனால் பிக்சர் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிங்க. ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. நான் யூஸ் பண்ணுற பிக்சர் ஆப் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்குது, நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கலாம்ப்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிக்சர் ஆப்பை ஓப்பன் பண்ணி நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும். அதில் கலர் பேக்ரவுண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு நம்ம எரேசர் ஃபார்மெட்டில் ஒரு பிஎன்ஜி மாரி இருக்கும், அதை நீங்கள் எடுத்துங்க. நம்ம கலர்ஸ் எதுவும் சூஸ் பண்ணலாம். அந்த எரேசர் ஃபார்மெட்டில் இருக்கும், அதை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணவே நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த அதுக்குள்ளே போய்ட்டு இப்போ கிராப்னு ஒரு செக்ஷன் இருக்கும், அதில் போயிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிராப் எதுக்கு நம்ம போகிறோன்னா, அதில் வந்து நம்ம என்ன சைஸ் தேவையோ அந்த சைஸை நம்ம கரெக்டாக செட் பண்ணிக்கிறது தான் அந்த கிராப் செக்ஷனுக்குள்ளே போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 3:4 அந்த ரேஷியோவில் தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். அதனால் இந்த ரேஷியோ எடிட் பண்ணி அதுக்கப்புறம் மேலே ஒரு டிக்கை கணக்கு அதை கொடுத்துட்டிங்கன்னா அப்படியே வெளியே வந்துடுங்க. டிக்கை கணக்கு கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த சைஸு கிடச்சிது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட் ஏ ஃபோட்டோக்குள்ளே போயிட்டு ஆட் ஏ ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போயிட்டு இப்போ நம்ம தேவையான ஃபோட்டோ எடுத்துப்போம். நான் இந்த போஸ்டர் டிசைன் எடுத்துக்கிறேன். இந்த போஸ்டர் நம்ம எடுத்துட்டோன்னே இதை வந்து நல்லா ஜூம் பண்ணிங்க. நம்மளுக்கு ஃபஸ்ட் எடுத்தோடனே எவ்வளோ சைஸ் வேணுமோ அவ்வளோ சைஸ் ஜூம் பண்ணிட்டோன்னே நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு புக் அடிக்க வச்ச மாரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் எடுத்துங்க. அதை எடுத்துகிட்டோன்னே ஒரு பாப்பப் மாரி ஆகும். அதில் மூவ் அப்புன்னு மூவ் டவுனு டூப்ளிகேட்னு இருக்கும். அதில் தேர்ட் ஒன்று டூப்ளிகேட் பண்ணிங்க. இப்போ டூப்ளிகேட் பண்ணிட்டோன்னே ரைட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணே போனீங்கன்னா எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போயிட்டு அதில் பிளர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டுலேயே ஒரு பிளர் இருக்கும், அதை நீங்கள் சூஸ் பண்ணிங்க அந்த ஆப்ஷனில். இப்போ அதை நம்ம சூஸ் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டுன்னு ஒரு பிளர்னு இருக்கும், அதில் 0 ஃபுல்லாக 100 செட் பண்ணி வச்சிங்க. அந்த ஃபோட்டோவே நம்மளுக்கு ஒரு மாதிரி மங்களாக தெரியணும், அதனால் 100 அதை செட் பண்ணி வச்சிங்க. செட் பண்ணிட்டோன்னே மேலே ஒரு டிக்கை கண் இருக்கும், அதை கொடுத்துருங்க. அப்படியே கொடுத்துட்டோன்னே இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அந்த நம்ம பிளர் பண்ண இமேஜை ஃபுல்லாக நம்ம அந்த சைஸ் எடுத்துக்கு வச்சுங்க. நம்மளுக்கு இப்போ வந்து நம்மளுக்கு பேக்ரவுண்டாக தான் நம்ம செட் பண்ண போகிறோம். அதனால் நம்மளுக்கு எவ்வளோ அதை எக்ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ எக்ஸ்பெண்ட் பண்ணிங்க. ஏன்னா அந்த ஃபோட்டோ தான் நம்மளுக்கு பேக்ரவுண்டு செட் பண்ண போகிறோம். அதனால் அதை கரெக்டாக செட் பண்ணிட்டோன்னே ரைட் சைடில் மீறியும் அந்த லெஃப்ட் சைடில் அந்த மூவ் டவுன்னு கொடுத்துருங்க. இப்போ கொடுத்துட்டோன்னே நம்மளுக்கு இந்த இமேஜுக்கு பின்னாடி போயிடும். இந்த இமேஜை நம்ம எடுத்துட்டோன்னே இந்த இமேஜை எந்த இடத்துல நம்ம செட் பண்ண போகிறோமோ அந்த மாரி அந்த இடத்துல கரெக்டாக செட் பண்ணி வச்சிங்க. செட் பண்ணி வச்சுட்டோன்னே அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா எரேசர் ஆப்ஷனுக்குள்ளே போயிருங்க. இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அதை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிங்க. நம்ம எந்த இடத்துல கரெக்டாக வைக்க போகிறோமோ அந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிங்க. ஏன்னா எரேஸ் பண்ணால் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதனால் கரெக்டாக ஃபஸ்ட் எடுத்தோடனே அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எரேஸ் பண்ண போங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எரேசர் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டோன்னே ஆட்னஸை ஃபுல்லாக குறைச்சிருங்க, 0 வச்சுருங்க. சைஸை வந்து ஒரு 60 இல்லை 80க்குள்ளே கரெக்டாக செட் பண்ணி வச்சுங்க. செட் பண்ணிட்டோன்னே மேலே இருந்து அந்த பார்டர் மாரி இருக்குதுல்ல, அதை மட்டும் நம்ம சுற்றி எரேஸ் பண்ணிப்போம். ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஃபுல்லாக நம்ம எரேஸ் பண்ண தேவையில்ல, அந்த கோடு மாரி இருக்குதுல்ல அதை மட்டும் சுற்றி நம்ம எரேஸ் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் சைஸை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சுற்றி எரேஸ் பண்ணுங்கள். எரேஸ் பண்ணிட்டோன்னே அந்த ருத்ர தாண்டவம்னு இருக்கும், அதையும் ஃபுல்லாக எரேஸ் பண்ணுறேங்க. நம்மளுக்கு அந்த ஃபாண்ட்டு வேறு நான் ஆட் பண்ணிக்கிறேன், அந்த ஃபாண்ட் ஆட் பண்ணிப்போம். நம்மளுக்கு சுற்றி இப்போ எரேஸ் பண்ணிட்டோன்னே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், நம்மளுக்கு பிஎன்ஜி மாரி கிடைக்கும். நீங்கள் கரெக்டாக எரேஸ் பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக எரேஸ் பண்ணிட்டோன்னே அந்த பின்னாடி அந்த தமிழ்நாட்டு சென்னை லோகோ அது இருக்கட்டும், அது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே டிக்கை கணக்கு கொடுத்துட்டு அப்படியே வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுமாரி நம்ம கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம சைஸ் அந்த ஸ்க்ரீனுக்கு ஃபுல்லாக நம்ம செட் பண்ணிடணும். செட் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம லெஃப்ட் சைடில் பார்த்த மாரி அதே ஒரு டூப்ளிகேட் பண்ணிங்க. டூப்ளிகேட் பண்ணிவிட்டு அந்த இமேஜுக்கு மேலேயே அதை கரெக்டாக செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணே போனீங்கன்னா பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போயிட்டு ஸ்க்ரீனு மல்டிப்ளை டார்க்கன் அதுக்கப்புறம் லைட் அண்ட் ஓவர்லி ஆடுன்னு இதுமாரி நிறைய ஆப்ஷன் இருக்கும், ஒரு 8 கிட்ட இருக்கும். உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ அதில் நீங்கள் சூஸ் பண்ணிங்க. அப்போ தான் பார்க்குறது நல்லாயிருக்கும். இதுமாரி நான் இப்போ ஒரு இதாக வச்சு காட்டுறேன், மல்டிப்ளை அதுமாரி டார்க்குன்னு அதுமாரி ஒன்றா நான் வச்சு காட்டுறேன். இப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு சொல்லுங்கள். இப்போ நான் ஓவர்லி அதுமாரி நிறைய செட் பண்ணுறேன். ஓவர்லி கூட நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு வச்சு அதில் செட் பண்ணால். நம்ம இதில் வந்து ஸ்க்ரீன் வச்சு தான் ஆட் பண்ணியிருப்போம். இதில் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்க்ரீன் வச்சுட்டோன்னே நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஸ்க்ரீனு நம்மளுக்கு டார்க்காக இருக்கும், ஒரு மாதிரியே லைட்டாக அழகாக தெரியும் பார்க்குறதுக்கு. அந்த ஃபேஸ்லாம் கொஞ்சம் பிரைட்டாக தெரியும். அதை நான் மூவ் டவுன் கொடுத்துட்டேன்னா இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இருந்த இமேஜ் வந்துடும். அதனால் மூவ் அப்புனே வச்சுங்க. அதை அப்புன்னு வச்சுட்டோன்னே அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா எரேசர் ஆப்ஷனுக்குள்ளே போயிருங்க. எரேசர் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு எரேசரில் போய்ட்டு ஆட்னஸை 0 வச்சுட்டு அதுக்கப்புறம் சைஸில் ஒரு 45 இல்லை 35 அதுமாரி செட் பண்ணிட்டோன்னே
இப்போ நம்ம சுற்றி எரேஸ் பண்ண தேவையில்ல, அந்த தமிழ்நாட்டு லோகோ மாரி இருக்குது அதை எரேஸ் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் இந்த நியூஸ் பேப்பர் லோகோ மாரி அதை ஃபுல்லாக எரேஸ் பண்ணிப்போம். பார்க்குறதுக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த பிரைட் அதெல்லாம் பிரைட்டு தெரியுது எவ்வளோ, நம்மளுக்கு ஃபேஸ் மட்டும் பிரைட்டாக இருந்தால் போதும். அதனால் இதை மட்டும் நம்ம சுற்றி எரேஸ் பண்ணிப்போம். கரெக்டாக நம்ம ஃபேஸு மட்டும் எரேஸ் பண்ணாமல் மித்த எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிப்போம். ஏன்னா ஃபேஸ் நம்மளுக்கு பிரைட்டாக தெரியணும், அதனால தான் நம்ம இந்த ட்ரிக் பண்ணுறோம். அதனால் நம்ம ஃபேஸ்க்கு மட்டும் எரேஸ் பண்ணாமல் மித்த எல்லாத்துக்கும் எரேஸ் பண்ணிங்க. அந்த ஃபேஸில் நீங்கள் எரேஸ் பண்ணிட்டீங்கன்னா பக்கத்துலேயே ரீஸ்டோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய்ட்டு நீங்கள் ஃபேஸில் மட்டும் ட்ரா பண்ணிக்கலாம் தெரியும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அப்சசிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் நீங்கள் சூஸ் பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அப்சசிட்டியில் போய்ட்டு ஒரு 70 இல்லை 80 அதுமாதிரி செட் பண்ணிக்கோங்க. நான் 0 வச்சு காட்டுறேன், உங்களுக்கு அந்த பிரைட்னஸ் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 70 இல்லை 80 அதுமாரி நான் செட் பண்ணிக்கிறேன். பார்க்குறதுக்கு கொஞ்சம் பிரைட்டாக கூட இருக்கும். ஒரு 89 கூட வச்சுங்க, ஏன்னா நல்லாயிருக்கும் அப்போ தான் பார்க்குறதுக்கு. இதுமாரி நம்ம செட் பண்ணிட்டோன்னே இப்போ நம்மளுக்கு ஃபேஸ் கரெக்டாக பார்டர் அழகாக தெரியுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நம்ம இப்போ ஒரு அந்த ருத்ரதாண்டவம்னு அந்த இமேஜ் அதை எடுத்துப்போம், அந்த படம் இமேஜ். அந்த பாடம் மாம்பெரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள்னு என ஒரு ஃபாண்ட் நம்ம எடிட் பண்ணி வச்சுருக்கோம். இது நம்ம டெலிகிராம் சேனலில் நான் கொடுத்துருக்குறேன், நீங்கள் போய் ஜாயின் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம அந்த கையிலேருந்து அது அந்த ஃபேஸ் வர மாரி அந்த ஃபாண்ட் வர மாரி தான் செட் பண்ண போகிறோம். ஏன்னா அதுலேருந்து தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த கையில் நம்ம எடிட் பண்ணோன்னா கேப்பாக தெரியும் அசிங்கமாக. அந்த ஃபாண்ட்டை நம்ம அதில் வச்சுட்டு கரெக்டாக மேனேஜ் பண்ணி வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை கரெக்டாக செட் பண்ணிட்டோன்னே அதை கொஞ்சம் சைஸு பெருசாக வேணாம், கொஞ்சம் சின்னதாக வச்சுங்க. ஏன்னா நம்மளுக்கு சைஸு கொஞ்சம் பெருசாக இருந்தால் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது, நம்ம ஃபோட்டோ வேறு ஆட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதை செட் பண்ணி வச்சுட்டோன்னே அதுக்கப்புறம் நான் இந்த இமேஜ் 4 இமேஜ் எடுத்துக்கிறேன். இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்து க்ராப் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு ஒரு பாக்ஸ் மட்டும் தான் தேவை, இதில் 4 பாக்ஸ் இருக்குது, அதனால் ஒரு பாக்ஸ் மட்டும் நான் எடுத்துக்கிறேன் க்ராப் பண்ணி. இப்போ க்ராப் பண்ணி எடுத்துகிட்டு மேலே ஒரு டிக்கெட் கன் இருக்கும், அதை கொடுத்துட்டு இந்த க்ராப் இமேஜ் எடுத்துகிட்டு வந்து நம்ம லெஃப்ட் சைடில் இங்கே செட் பண்ண போகிறோம். நம்ம அண்ணன் இமேஜ் இந்த இடத்துல செட் பண்ணிப்போம். நீங்கள் யார் உங்கள் அண்ணனோ அவங்க இமேஜை நீங்கள் செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் கரெக்டாக அதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிங்க, அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கப்புறம் இந்த இமேஜ் சன்செட் இமேஜ் எடுத்துகிட்டு அதுவும் பிளெண்டில் போய்ட்டு ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் சூஸ் பண்ணிங்க. ஸ்க்ரீனு அதை சூஸ் பண்ணிட்டோன்னே அது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த இமேஜ் எடுத்துன்னு போய்ட்டு சைடில் வச்சுருவோம். அதுக்கப்புறம் இந்த நம்மளுக்கு இந்த போலீஸ் அந்த கேட்டு போட்டால் அந்த சிம்பிள் இருக்கும், அந்த சிம்பிள் எடுத்துப்போம். இந்த ஏரோ மாரி இருக்கும், இது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதை எடுத்துன்னு வந்துட்டு கரெக்டாக மூவ் டவுன் கொடுத்துருங்க. அந்த ஃபாண்ட் ஸ்டைலுக்கு பின்னாடி போயிடும், அந்த ஃபாண்ட்டுக்கு பின்னாடி அதுமாரி செட் பண்ணிங்க. இப்போ செட் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அப்சசிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நம்ம மைனஸ் பண்ணிப்போம். அடுத்தது பார்ப்போம். அதை இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக அதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிங்க, அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிட்டோன்னே அதை மூவ் டவுன்னு கொடுத்துருங்க. ஏன்னா அந்த ஃபாண்ட்டுக்கு பின்னாடி போனால் தான் நல்லாயிருக்கும். ஃபுல்லாக மூவ் டவுன் கொடுத்துடாதீங்க, நம்ம பேக்ரவுண்டு பின்னாடி போயிடும். நம்ம இந்த ஃபாண்ட்டுக்கு பின்னாடி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்சசிட்டியில் போய்ட்டு ஒரு 45 அதுமாரி செட் பண்ணி வச்சிங்க, அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இதை செட் பண்ணிட்டோன்னே கரெக்டாக அதை செட் பண்ணிங்க, அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். செட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்சசிட்டியில் போய்ட்டு இன்னும் கொஞ்சம் கூட டிக்ரீஸ் பண்ணிங்க, நம்மளுக்கு பிரைட்னஸ் ரொம்ப தெரியுது எவ்வளோ, அதனால் 34 கரெக்டாக செட் பண்ணிட்டோன்னே இப்போ போய்ட்டு எரேசர் போயிடுங்க. அந்த ஃபாண்ட்டை நம்ம இருக்குன்னு எரேசர் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு எரேசரில் போய்ட்டு அந்த ஃபாண்ட்டுக்கு மேலே இருக்கிறத மட்டும் நீங்கள் எரேஸ் பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃபாண்ட்டை மட்டும் மேலே நான் எரேஸ் பண்ணுறேன், அது பேக்கில் இருக்கிறது எரேஸ் ஆகும். இதுமாரி நம்ம எரேஸ் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், ஏன்னா அந்த ஃபாண்ட்டு நம்மளுக்கு கிளியராக தெரியும். இப்போ நம்ம இதுமாரி எரேஸ் பண்ணுறோன்னே பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும், நம்மளுக்கு அந்த ஃபாண்ட்டு தெரியும் கிளியராக. அதனால் நீங்கள் கரெக்டாக அதை எரேஸ் பண்ணிங்க. எரேஸ் பண்ணுறோன்னே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நம்ம இப்போ சன்செட் இமேஜ் எடுத்துருப்போம், அதை எடுத்துன்னு வந்துட்டு கரெக்டாக அந்த தமிழ்நாட்டு லோகோ மாரி இருக்கும், அதில் நீங்கள் கரெக்டாக செட் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் அப்சசிட்டியில் போய்ட்டு ஒரு 70 செட் பண்ணிக்கங்க. செட் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன்னா அதுமாரி செட் பண்ணுறோன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு அந்த இடத்துல ஒரு லைட்டு மாரி தெரியும், அதுமாரி பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் இருக்கிற டூப்ளிகேட் ஆப்ஷனில் நீங்கள் யூஸ் பண்ணி அந்த டூப்ளிகேட் ஒன்று எடுத்துட்டோன்னே அதை பிரைட்னஸை ஃபுல்லாக கொடுத்துருங்க அந்த அப்சசிட்டியில். இப்போ பார்த்தீங்கன்னா இதை எடுத்துன்னு வந்துட்டு கரெக்டாக நம்ம இந்த ஓரத்தில் தான் செட் பண்ணுவோம் எப்போதுமே. எந்த வீடியோவில் நம்ம பார்த்தாலும் இந்தமாரி நம்ம கார்னரில் இந்த இடத்துல செட் பண்ணுறது வழக்கம், அதனால் நம்ம இந்த இடத்துல கரெக்டாக செட் பண்ணிப்போம். இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாவே இல்லை, அதனால் கரெக்டாக என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த இடத்துல செட் பண்ணிவிட்டு அப்சசிட்டியில் கொஞ்சம் கம்மி பண்ணிப்போம் மாரி சைஸை. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜூம் பண்ணி இல்லை அழகாக ஸ்மால் சைஸில் கூட ஆக்கி இதுமாரி செட் பண்ணுறங்க, பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் அதுமாரி செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இமேஜ் ஆட் பண்ணியிருப்போம், அந்த தீப்பொறி இமேஜ் மாரி அதை நம்ம எடுத்துப்போம். இப்போ எடுத்துட்டோன்னே அதை ரொட்டேட் பண்ணிங்க. ரொட்டேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு இப்போ இந்த சைடு தேவை, அதனால் 5th ரொட்டேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ரைட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணி போனீங்கன்னா அதில் செகண்ட் ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிங்க. நம்ம ஏன்னா தேர்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணாதீங்க, அது நம்மளுக்கு கிடைக்காது. அதனால் செகண்ட் ஆப்ஷனை ஒரு 2 வாட்டி நீங்கள் இது பண்ணிங்கன்னா அது இந்த சைடு ரொட்டேட் ஆகிடும். இப்போ நம்ம ரொட்டேட் ஆகிட்டு இந்த இடத்துல இப்படி வைக்க போகிறோம், அதனால் மேலே ஒரு ஏரோ மார்க் மாரி இருக்கும், அதை நீங்கள் சூஸ் பண்ணி அந்த நம்மளுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அவ்வளோ சைஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்மால் சைஸில் தேவை, அதனால் இதே சைஸ்லேயே இருக்கட்டும். இப்போ நம்ம கரெக்டாக இந்த இடத்துல சைஸில் வச்சுட்டோன்னே
அந்த ஃபேஸில் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் கிளியராக கிடைக்காது. அதனால் என்ன பண்ணணும், ஆப்ஷன் சிட்டியில் போய்ட்டு கொஞ்சம் சைஸை கம்மி பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ஒரு 68 அதுமாரி செட் பண்ணிடுவோம். சைஸ் இல்லை, அதோட பிரைட்னஸை இப்போ கம்மி பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் எரேசர் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு நம்மளுக்கு ஃபேஸ் ஆண்டெல்லாம் கொஞ்சம் இதாக தெரியுது, பிளர்ராக. அதனால் நம்ம ஃபேஸை சுற்றி மட்டும் அதை கரெக்டாக எரேஸ் பண்ணிப்போம். இப்போ எரேஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ஃபேஸ் மட்டும் கிளியராக அழகாக தெரியும். அதனால் நீங்கள் கரெக்டாக எரேஸ் பண்ணிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயும் எரேஸ் பண்ண தேவையில்லை, இதுமாரி நம்ம கரெக்டாக எரேஸ் பண்ணிப்போம் பார்க்குறதுக்கு, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ எரேஸ் பண்ணிட்டோன்னே நம்மளுக்கு கையாண்டெல்லாம் கரெக்டாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலெல்லாம் அந்த ரீஸ்டோர் பண்ணிங்க. மேலே பண்ணிட்டோன்னே அதேமாதிரி சைஸை கொஞ்சம் இது பண்ணிட்டு எரேசர் ஆப்ஷனுக்கு போய்ட்டு மேலெல்லாம் கொஞ்சம் லைட்டாக எரேஸ் பண்ணுங்கள், ஏன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா கிடைக்கும். அதனால் இப்போ பண்ணிட்டோன்னே மேலே ஒரு டிக்கெட் இருக்கும், அதை கொடுத்துட்டு அப்படியே வெளியே வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இமேஜ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த பாக்ஸ் கலரு அப்படியே ஒயிட் கலர் இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் கலரை அதை சேஞ்ச் பண்ணிப்போம். அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா எஃப்எக்ஸ்எஃப்ட்டுக்குள்ளே போய்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கலர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போய்ட்டு கலரைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய்ட்டு யுகின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் நம்ம எந்த கலர் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஏற்ற மாரி நம்மளுக்கு பேக்ரவுண்டு ப்ரௌன் கலரில் இருக்குது, அதுக்கேற்ற மாரி ஒரு ப்ரௌன் கலரில் அந்த பார்டர் இமேஜ் கிடச்சா நல்லா இருக்கும்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேடில் போய்ட்டு ஒரு 29, அதுக்கப்புறம் யுகியில் ஒரு 27 நீங்கள் செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்டோன்னே மேலே ஒரு டிக்கைக்கன் இருக்கும், அதை கொடுத்துட்டு அப்படியே வெளியே வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த கலரில் கரெக்டாக செட் ஆயிரும். செட் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிங்க. அதுக்கப்புறம் அப்சசிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய்ட்டு 78 இல்லை 68 அதுமாரி செட் பண்ணி வச்சிங்க. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு இமேஜை அந்த பாக்ஸ்க்குள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இமேஜ் எடுத்துகிட்டு இந்த பாக்ஸ்க்குள்ளே எப்படி செட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே அந்த இமேஜை நீங்கள் கரெக்டாக எவ்வளோ சைஸ் வேணுமோ அவ்வளோ சைஸ் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்க. இன்க்ரீஸ் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் இந்த இமேஜ் எடுத்துன்னு போய்ட்டு நல்லா ஜூம் பண்ணி வச்சிங்க. இல்லை நம்மளுக்கு ஃபேஸ் மட்டும் தெரியணும்னா ஜூம் பண்ணிங்க. ஃபுல் பாடி தெரியணும்னா கரெக்டாக அந்த பாக்ஸ்க்குள்ளே இன்செர்ட் பண்ணுற மாரி நீங்கள் கரெக்டாக இமேஜை செட் பண்ணி வச்சுங்க. செட் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை எடுத்துகிட்டு கரெக்டாக அந்த பாக்ஸ் பேஞ்சு நடுவில் கரெக்டாக செட் பண்ணுறேங்க. செட் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் அப்சசிட்டியில் போய்ட்டு ஒரு 68 அதுமாரி செட் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் ஷேப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் எரேசர் ஆப்ஷனில், அதில் போய்ட்டு இப்போ எடுத்துன்னு வந்துட்டு நம்ம அந்த டாட்டாக 4 டாட் இருக்கும், அதில் நீங்கள் எவ்வளோ சைஸ் வேணுமோ அவ்வளோ சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ இந்த பாக்ஸ் சைஸில் அதை கரெக்டாக ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் சைஸில் கரெக்டாக செட் பண்ணிட்டோன்னே அதுக்கு பக்கத்துலேயே இன்வெர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸுக்கு பிஎன்ஜிக்குள்ளே நம்ம அந்த ஃபோட்டோவை நம்ம செட் பண்ணியிருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஒரு டிக்கைக்கன் இருக்கும், ரைட் சைடில் அதை கொடுத்துட்டு அப்படியே இருந்துட்டு இப்போ அப்சசிட்டியை ஃபுல்லாக ஆக்கிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பார்டருக்குள்ளே நான் அந்த பாக்ஸ்க்குள்ளே அந்த ஃபோட்டோவை உட்காந்துருக்கும். நீங்கள் அதுமாரி கரெக்டாக செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஆடியோ ஃபோட்டோக்குள்ளே போய்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த படத்தோட இயக்குனர் அவரோட ஃபோட்டோ எடுத்துப்போம். இப்போ மோகன்ஜி அவரோட ஃபோட்டோ எடுத்துப்போம். இது வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் நான் ஒரு ஃபோட்டோவும் கொடுத்துருக்குறேன், நீங்கள் அதிலேருந்து டவுன்லோட் பண்ணிக்க. ஃபஸ்ட் எடுத்தோன்னே டவுன்லோட் பண்ணிட்டோன்னே இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஃபோட்டோ கிடச்சிருக்கோம். அந்த ஃபோட்டோவை நம்ம ரைட் ஸ்கேலில் வந்து ஸ்க்ரோல் பண்ணே போனீங்கன்னா ஷேப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போயிருங்க. அதுக்குள்ளே போய்ட்டோன்னே ரவுண்ட் ஷேப்ஸ்னு இருக்கும், அதில் கொடுத்துங்க தேர்ட் ஒனில். அதை நீங்கள் கரெக்டாக அந்த ஒரு ஃபேஸ் அளவுக்கு நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் கரெக்டாக ரவுண்ட் பண்ணிங்க. ரவுண்ட் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஏரோ மார்க்கை அதை நல்லா கொஞ்சம் இன்சைடில் ஜூம் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஓவர்லி ஷேப்பில் கிடைக்கும். அந்த ஷேப்பை நீங்கள் கரெக்டாக எடுத்துட்டோன்னே மேலே ஒரு ஏரோ மார்க் மாரி இருக்கும், அதை கொடுத்துட்டோன்னே இதுமாரி நம்மளுக்கு பார்டர் கேட்கும். அந்த பார்டரில் ஒரு 17 செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்டோன்னே சேவ்னு கொடுத்துருங்க, ஏன்னா ஒரு ஃபேஸை நம்ம உள்ளே ஆட் பண்ண மாரி இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதுமாரி நீங்கள் செட் பண்ணிட்டோன்னே இந்த ஃபோட்டோ எடுத்துன்னு வந்துட்டு இந்த ரைட் சைட் கார்னரில் நம்ம செட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல செட் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம இந்த ஃபோட்டோ செட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஃபோட்டோவை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இதே குரூப் பேனர் எடிட் பண்ணுறதா இருந்தாலும் இதேமாரி நம்ம ஃபோட்டோவை மேலே போட்டுட்டு கீழே பசங்க ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோலாம். இதுமாரி நான் இப்போ 2 ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். இந்த பிளெண்ட் சன்செட் இமேஜ் ஏற்கனவே எடுத்துருப்போம் நான், ஏன்னா நம்ம டிக்கை எனக்கு கொடுத்துறதுனால அந்த இமேஜும் நம்மளுக்கு இப்போ கிடைக்காது. அதனால் இன்னொரு இமேஜ் நம்ம ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணிட்டு நம்ம சைஸ் ஃபோட்டோவை இந்த இடத்துல கரெக்டாக செட் பண்ணுறோம். கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிங்க, பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் லார்ஜ் சைஸ்க்குலாம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க, அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதேமாரி எவ்வளோ சைஸ் வேணுமோ அவ்வளோ சைஸில் நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்க, ஏன்னா ஃபேஸ் அவ்வளோ கிளியராக கிடைக்கணும். அதனால் நீங்கள் கரெக்டாக எரேஸ் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் சன்செட் இமேஜ் எடுத்துகிட்டு வந்துட்டு கரெக்டாக மூவ் டவுன் கொடுத்துட்டோன்னே அந்த ஏரோ மார்க்கை கொஞ்சம் ஸ்மால் சைஸில் ஆக்கிங்க, ஏன்னா நம்ம ஃபேஸுக்கு பின்னாடி மட்டும்தான் ஒளிவட்டம் தெரியணும். அதனால் கரெக்டாக செட் பண்ணிட்டோன்னே ரொம்ப டார்க்காக இருக்கிற மாரி இருந்தால் அது அப்சசிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய்ட்டு 67 கொடுத்துருங்க. ஏன்னா 67 அவ்வளோ அளவுக்கு நீங்கள் டிக்ரீஸ் பண்ணிங்க சைஸை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது, கீழே மொட்டையாக இருக்கிற மாரி இருக்குது. அதனால் ஒரு பார்டர் பேஞ்சு ஆட் பண்ணிப்போம். அந்த பார்டர் பேஞ்சு எடுத்துன்னு வந்துட்டு கரெக்டாக நம்ம மூவ் டவுன் கொடுத்துட்டோன்னா கரெக்டாக இந்த இடத்துல செட் ஆயிடும். இப்போ செட் ஆகிட்டோன்னே இந்த இடத்துல நம்ம எதனா ரைட் கூட பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் பேரை கூட போட்டுக்கலாம். அதுமாரி நீங்கள் எதனா சொல்ல நினச்சிங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் கீழே கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். நான் எதுவுமே இதில் பண்ணலை, அப்படியே விட்டுட்டேன், பார்க்குறதுக்கு நல்லா இருக்குதுன்னு.
நீங்களும் அதேமாதிரி கரெக்டாக செட் பண்ணிங்க. இப்போ பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். இந்த பேனர் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த போஸ்டர் பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. இந்த ஒரு போஸ்டர் டிசைன் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் பட்டன் இருக்கும், தொட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூடவே பெல் ஐக்கான ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒரு எடிட்டிங் வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும் நண்பா. அடுத்தது எந்தமாரி வீடியோ பண்ணாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்குறேன். நீங்கள் அதில் போய்ட்டு என்ன ஃபாலோ பண்ணிக்க நண்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபாலோ பண்ணிங்க. அடுத்து எந்த வீடியோ போடலான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.